السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: خير الناس من طال عمره وحسن عمله. صدق النبي صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய அளப்பெரும் அருளும் அனந்தரமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, நீண்ட நாள் இவ்வுலகத்தில் வாழ வேண்டுமா? பெரும்பாலும் எல்லா வயதில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் என்றும் குறையாத ஒரு ஆசை என்று சொன்னால் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை. ஒரு 10 வயது பையனை கேட்டாலும் அவரும் அதை ஆசைப்படுவான். ஒரு 30 வயது இளைஞரை கேட்டாலும் அவனும் அதை ஆசைப்படுவான். 60 வயது வயோதிகரை கேட்டாலும் அவரும் அதை ஆசைப்படுவார். 90 வயது தள்ளாத முதுமை பருவத்தை அடைந்தவரை கேட்டாலும் அவரும் அதை ஆசைப்படுவார். என்றும் குறையாத ஆசை என்று சொன்னால் இன்னும் வாழ வேண்டும், இன்னும் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை. அப்படி ஆசைப்படுவது தவறா? இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறா என்று சொன்னால் ஷரியத்தின் கண்ணோட்டத்தில் அது தவறில்லை, மார்க்கத்தின் அடிப்படையில் அது தவறில்லை. ஒரு மனிதர் உலகத்தில் 100 வருஷம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், தப்பு கிடையாது. ஏன் தப்பில்லை என்று சொல்கிறோம் என்று சொன்னால், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள்: கைருன் நாசி மன் த்வால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு. மக்கள்ல சிறந்தவர் யார் என்று சொன்னால், யாருடைய ஆயுட்காலம் நீளமாக இருக்கிறதோ, யாருடைய அமல் நல்லவனாக இருக்கிறதோ அவர்தான் மக்கள்ல சிறந்தவர் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் 100 வருஷம் உலகத்தில் வாழ்கிறார், 100 வருஷமும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமா நல்ல அமல்கள் செய்கிறார் என்று சொன்னால் இவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் அது பரக்கத்தானது, நியாமத்தானது, அறுப்புடையானது, அபிவிருத்தியானது. அதே நேரத்தில் ஒருவருக்கு நீண்ட காலம் கொடுக்கப்படாமல் குறைவான ஆயுட்காலமும் கொடுக்கப்பட்டது, அவர் நிறைவான நல்லமல் செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாள்ல 20 யார் முதலாவதாக சுவனம் செல்வார், 20 யார் உயர்ந்த இடத்திற்கு சுவர்க்கத்துக்கு செல்வார் என்று சொன்னால், யார் நீண்ட காலம் உலகத்தில் வாழக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் நல் அமல் செய்தாரோ அவர்தான் சொர்க்கத்தில் சீக்கிரமாக நுழைவார், உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்வார். எனவே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் நாம் நீண்ட காலம் வாழ்வதற்கு சில வழிமுறைகளை, வழிகாட்டுதலை சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த வாரம் நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்மளுடைய ஆயுட்காலத்தை நாம் நிர்ணயம் செய்ய முடியாது. நாம் எப்பொழுது மரணமாக வேண்டும், இன்னும் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது. உலகத்தில் யாரும் முடிவு செய்ய முடியாது. அதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா தான் இருக்கிறார். திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறார், வலிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கால தவணை உண்டு. ஃபைதா ஜாஅ அஜலுஹும், அவர்களுடைய தவணை வந்துவிட்டால், இறைவனால் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த தவணை வந்துவிட்டால், லா யஸ்தக்ஹிரூன ஸாஅத்தன், அவர்கள் ஒரு வினாடியும் பிந்த மாட்டார்கள். வலா யஸ்தக்திமூன, ஒரு வினாடியும் முந்தவும் மாட்டார்கள். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்தின் பக்கம் அழைத்து செல்லப்படுவார்கள். இது ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்ற செய்தி. தனி மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா அதே வார்த்தை சொல்றார், வலன் யுஅஃபிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஒரே ஒரு நஃப்ஸ், ஒரு ஆத்மா, ஒரு மனிதனுக்கு அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட தவணை வந்துவிட்டால், இறைவனால் முடிவு செய்யப்பட்ட நேரம் வந்துவிட்டால், அல்லாஹ் அதை பிற்படுத்த மாட்டார். அன்பானவர்களே, இந்த 2 திருமறை வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நம்முடைய ஆயுட்காலத்தை அல்லாஹ் தஆலா தான் முடிவு செய்கிறான். எப்பொழுது முடிவு செய்கிறான்? இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு முடிவு செய்கிறானா என்றால் இல்லை. வருவதற்கு முன்பதாகவே தாயின் கருவறையில் குழந்தையாக நாம் உருவாகி கொண்டிருக்கிற பொழுதே அல்லாஹ் அதை முடிவு செய்து விடுகிறான். சொன்னார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய தாயின் கருவறையிலே குழந்தையாக வடிவமைக்கப்படுகிற பொழுது அல்லாஹ் 4 விஷயத்தை முடிவு செய்கிறான். அவர் உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு நல்லவராக வாழ்வாரா, கெட்டவராக வாழ்வாரா? உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு அவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு? உலகத்தில் வந்ததற்கு பிறகு அவர் செல்வந்தராக வாழ்வாரா, ஏழையாக வாழ்வாரா? இத்தனையும் அல்லாஹ் தஆலா கருவறையிலே முடிவு செய்து விடுகிறார். அன்பானவர்களே, முடிவு செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கு தன்னுடைய முடிவை மாற்றக்கூடிய அதிகாரம் உண்டு. முடிவு செய்யக்கூடிய அதிகாரமுடைய அல்லாஹ் தஆலாவிற்கு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள உரிமை உண்டு. திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறார், யம்ஹல்லாஹு மா யஷா வ யுஸ்பித். அல்லாஹ் தஆலா தான் நாடிய லிகுல்லி அஜலின் கிதாப், ஒவ்வொரு தவணைக்கும் கிதாப் இருக்கிறது, எழுதப்பட்ட முடிவு இருக்கிறது. யம்ஹல்லாஹு மா யஷா வ யுஸ்பித், அல்லாஹ் தான் நாடிய ஒன்றை அழிக்கிறான், தான் நாடிய ஒன்றை சரிபடுத்துகிறான். வஅந்தஹு உம்முல் கிதாப், அவனிடத்தில் உம்முல் கிதாப் இருக்கிறது. எல்லா புத்தகங்களுக்கும் தாய் புத்தகம் அல்லாஹ் தஆலா இடத்தில் இருக்கிறது. உலகத்தில் எதையெல்லாம் இறைவன் படைத்திருக்கிறானோ, படைக்கப் போகிறானோ அத்தனையும் அதில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். பதிவு செய்யப்பட்ட விஷயங்களை மாற்றுவதற்கும் அழிப்பதற்கும் அதை அப்படியே சரிப்படுத்தி செயல்படுத்துவதற்கும் அல்லாஹ்வுக்கு அதிகாரம் உண்டு. நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. அல்லாஹ் நாடினால் ஒரு மனிதனுக்கு அவன் நிர்ணயித்த ஆயுட்காலத்தை நீட்டிக்கவும் செய்வான். அல்லாஹ் நாடினால் அவன் நிர்ணயித்த ஆயுட்காலத்தை அந்த நேரத்தில் சரியாக ரூஹை கைப்பற்றவும் செய்வான். இரண்டுக்கும் அவனுக்கு உரிமை இருக்கிறது. அருமை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நம்முடைய ஆயுட்காலத்தை நீட்டிப்பதற்கு சொல்லித் தந்த வழிமுறைகள்ல முதல் வழிமுறை என்னன்னா துஆ, பிரார்த்தனை. அல்லாஹ் துஆ செய்யும், யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழக்கூடிய தௌஃபீகை தருவாயா, வாய்ப்பை தருவாயா, என் ஹயாத்தை நீளமாக்கி தருவாயாக, என் ஆயுட்காலத்தை அதிகரிக்க செய்வாயாக. ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். உதாரணமாக அல்லாஹ் எனக்கு 60 வருஷம் என்பதாக முடிவு செய்து வைத்திருக்க என்று வைத்துக் கொள்வோம்.
நான் ரப்பிடத்தில் துவா செய்து கொண்டே இருக்கிறேன், இறைவா என் ஹயாத்தை நீளமாக்கி கொடு, அதிகமாக்கி கொடு என்று. அல்லாஹ் என் துவாவை கபூல் செய்தால் அந்த 60ஐ 80ஆக மாற்றி கொடுப்பான், அந்த 60ஐ 70ஆக மாற்றி கொடுப்பான். கலா கதரை மாற்றக்கூடிய பவர் துவாவுக்கு உண்டு என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் ஷரீஃப்ல இந்த வாசகம் வருது, லா யருத்துல் கலா இல்ல துஆ. கலா கதரை இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிர்ணயத்தை துவாவை தவிர வேறு எதுவும் மாற்றாதே. துவானா என்னங்க? அல்லாஹ்ட்ட கெஞ்சி கேட்கிறோம், கதறி கேட்கிறோம், அன்பா கேட்கிறோம், உரிமையா கேட்கிறோம். கேட்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மாற்றி அமைக்கிறான். லா யருத்துல் கலா இல்ல துஆ. கலா கதரை இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட விஷயத்தை துவாவை தவிர வேறு எதுவும் மாற்றாது. எனவேதான் நம்முடைய ஹயாத் நீளமாக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆயுட்காலம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் துவாவின் மூலமாக. முதல் விஷயம். இரண்டாவது, உலகத்தில் சில காரண காரியங்களை கொண்டு சில முடிவுகளை அல்லாஹ் தஆலா நிகழ்த்துகிறான். எந்தெந்த காரியங்கள் நம்முடைய ஆயுட்காலத்தை குறைக்குமோ அதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நிஅமத்தானி மக்ரூமுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். மக்களில் அதிகமான மக்கள் 2 அர்ப்பணிகளிலும் பராமுகமாக இருக்கிறார்கள், கவனக்குறைவாக இருக்கிறார்கள். ஒன்று அஸ்ஸிஹ்ஹத் உடல் ஆரோக்கியம், இரண்டாவது ஒரு ஃபராக் ஓய்வு நேரம் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருத்துவர் சொல்றார், உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, நீங்க இனிப்பு சாப்பிடாதீங்க, இனிப்பு சாப்பிட்டா சுகர் அதிகமாகும், உங்களுடைய உயிருக்கு அது ஆபத்தா அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னென்ன செய்யணும்? சுகர் வந்துருச்சுன்னு மருத்துவர் சொல்றாரு, இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இனிப்பு சாப்பிட்றதுனால நம்முடைய உடல் பாதிக்கப்படும், நம்முடைய ஆயுட்காலம் குறையும் என்று சொன்னால் அதை தகர்ந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இல்லை இல்லை, நான் துவா செஞ்சுட்டே இருக்கிறேன், எல்லாம் என் ஹயாத்தை நீளமாக்குவான் என்று நாம சுகர் வந்ததற்கு பிறகும் இனிப்பை நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டே இருந்தா ஹயாத்து நீளமாமா? இந்த உலகம் சபபுகளை கொண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அஸ்பாபுகளை கொண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது செய்தால் இது நடக்கும், அதை சாப்பிட்டா அது நடக்கும். எது எது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ, உடல் ஆரோக்கியத்திற்கு குந்தகம் விளைவிக்குமோ, பாதிப்பை ஏற்படுத்துமோ அவைகளை விட்டு விலகி இருப்பது மிக அவசியம். மருத்துவர் சொல்ற, நீங்க டெய்லி வாக்கிங் போகணும், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் நீங்க நடக்கணும், அரை மணி நேரம் நடக்கணும். அப்பதான் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை தக்க வைக்க முடியும். இல்லைன்னா உங்களோட நோய் அதிகமாகும், உங்களுடைய உயிருக்கு ஆபத்தாகும் சொல்றார். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டே இருந்துகிட்டு என் ஹயாத்து நீளமாக துவாவோட செஞ்சிருந்தா போதுமா? நாம என்ன முயற்சி செய்ய வேண்டும், அந்த முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்வது நம்முடைய கடமை, அதை முடிவு செய்வது பூர்த்தியாகி கொடுப்பது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன், நான் சும்மாவே சாப்பிட்டு படுத்து தூங்குவேன், உடல் ஆரோக்கியத்திற்காக எந்த முயற்சி செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும், நீண்ட ஹயாத்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது ஷரியத்தின் அடிப்படையில் தவறானது. ரசூலுல்லாஹ் சொல்றார், நோய் வந்துவிட்டால் மருத்துவம் பாருங்கள், உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாருங்கள், சுகாதாரமான தண்ணீரை அருந்துவது, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது ஆயுட்காலம் அதிகமாகிறது மிக முக்கியமான காரணம் இல்லையா? ஒரு சஹாபிட்ட பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் எடுத்து சொன்னார், குடிக்க தண்ணீர் கொண்டு வாங்கினார். அவரு ஜூஸ் கொண்டு வந்தார், பழரசம் கொண்டு வந்தார். கொண்டு வந்தவர் மூடாம கொண்டு வந்தார், திறந்த வண்ணமாக அந்த பாத்திரத்தை கொண்டு வந்தார். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு உடனே சொன்னாங்க, இதை நீங்கள் மூடிக்கொண்டே வந்திருக்க கூடாதா?
ஏன் திறந்த வண்ணமாக கொண்டு வருகிறீர்கள்? உடனே கண்டித்தார். சுகாதார கேடை விளைவிக்கக்கூடிய காரணங்கள்ல பாத்திரத்துல தண்ணீர் இருக்கிறது, குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறது, அந்த பால் இருக்கிறது, அல்லது பானங்கள் குளிர்பானங்கள் இருக்கிறது, அதை திறந்து வைத்திருப்பது கூட உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் பெருமானார் ரசூலுகள் மூட சொன்னார்கள். அதை மூடி வைங்க. உணவு பாத்திரத்தை திறந்து வைக்காதீங்க, தண்ணீர் சேமித்திருக்கக்கூடிய பாத்திரத்தை திறந்து வைக்காதீங்க, அதை மூடி வைங்க என்று சொன்னார்கள். சங்கமிக்கவர்களை சுருக்கமாக சொல்ல போனார், எதுவெல்லாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குமோ அப்படிப்பட்ட உணவு பழக்க வழக்கங்கள், பழக்க வழக்கங்கள் அனைத்தை விட்டும் பாதுகாப்பாக நாம் இருப்பதும் உடல் ஆரோக்கியம் அதிகமாக்குவதற்கும் நம்முடைய ஹயாத் நீளமானதுக்கும் காரணமாக இருக்கிறது. மருத்துவர் சொல்றார், நீங்க முதல்ல குடிப்பழக்கத்தை விடுங்க, பீடி சிகரெட் குடிக்கிறத நிப்பாட்டுங்க. இந்த புகைப்பழக்கமும் குடிப்பழக்கமும் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா பாதித்துக் கொண்டே இருக்கிறது. திடீரென்று நீங்கள் மரணமாகி விடுவீர்கள், உங்கள் ஆயுட்காலம் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், ரெண்டை விடுங்கிறார். ஷரியத்தும் அதான சொல்கிறது. எதுவெல்லாம் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட பானங்களை, அப்படிப்பட்ட உணவுகளை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது, தடை செய்திருக்கிறது. அது புகைப்பழக்கமாக இருந்தாலும் சரி, போதை பழக்கமாக இருந்தாலும் சரி. அன்பானவர்களே, நம்முடைய ஹயாத் நீளமாகுவதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்ன மற்றொரு முக்கியமான ஒரு விஷயம், உலகத்தில் வாழ்கிற பொழுது நல் அமல்களை, நல்லறங்களை அதிகமாக செய்ய வேண்டும். ஷரியத்தில், மார்க்கத்தில் எவைகளெல்லாம் நன்மையான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, வணக்க வழிபாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட நல்லறங்களை நாம் அதிகமாக செய்து கொண்டே இருப்பதும் நம்முடைய ஹயாத் நீளமாருக்கு ஒரு காரணம். மாற்றமா சொல்றதாகதான் பாவங்கள் செய்வதும் குற்றங்கள் செய்வதும் இறைவன் விரும்பாத தீய காரியங்களை செய்வதும் நம்முடைய ஹயாத் சீக்கிரம் முடிவடைவதற்கு ஒரு காரணம். திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்கிறார். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தின் வரலாறு. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் அந்த மக்களிடத்தில் ஈமானுடைய பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். தன்னை இறைத்தூதராக ஏற்றுக்கொண்டே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த மக்கள் கேட்க தயாரா இல்லை. அவங்க ஷிர்கான காரியங்களை, குஃப்ரான காரியங்களை, பாவமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த மக்கள்கிட்ட எவ்வளோ சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறான், திருந்த மாட்டேங்கிறான். அல்லாஹ் சொன்னா, இன்னும் 3 நாள்ல அந்த மக்கள் அழிக்கப்படுவார்கள். 3 நாள் அந்த மக்களுக்கு அதாபு வரும், அல்லாஹ்வுடைய அதாபு அவர்கள் அழிக்கப்படுவார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள், அல்லாஹ்வுடைய அதாபு உங்களுக்கு வரப்போகுது, இந்த 3 நாள் நீங்க அழிக்கப்பட போறீங்க சொல்லிட்டு அவங்க பயன்படுத்த போயிட்டாங்க. அதே போன்று 3ஆம் நாள்ல கருமேகங்கள் அந்த ஊரை சுற்றி சூழ ஆரம்பித்தது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போற அறிகுறிகள் வானத்தில் தெரிகிறது. உடனே அந்த மக்கள் எல்லோரும் மைதானத்தில் ஒன்று கூடினார்கள். அந்த ஊர் முழுவதும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை தேடினார்கள். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கவில்லை. ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறுவர் எல்லோரும் மைதானத்தில் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்தார்கள். நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்றோம், அல்லாஹ் உன்னை இறைவனா ஏற்றுக்கொள்றோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதரா ஏற்றுக்கொள்றோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எதையெல்லாம் செய்ய சொல்றாங்க அதை நாங்கள் செய்யறோம், எதையெல்லாம் வேண்டாம் என்று தடுக்கிறாங்க அதை விட்டு தவிர்த்து கொள்றோம். இனிமேல் நாங்கள் ஒழுங்கா முறையா நாங்கள் வாழ்றோம், எங்களை உலகத்தில் வாழவை, எங்களை நீ அழிச்சிடாத, உன்னுடைய அதாபை வந்து இறக்கிறாதே. கண்ணீர் மல்க துவா செய்தார்கள். அல்லாஹ்வுடைய துவாவை கபூல் செய்தான், ஏற்றுக்கொண்டான். வந்த அதாபை அல்லாஹ் நீக்கினான். இறைவன் அவர்கள் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார், அறிவிப்பும் செய்து விட்டார். இன்னும் 3 நாள் அந்த மக்கள் அழிக்கப்பட போறாங்க, தன் இறை தூதருக்கு சொல்லிவிட்டார். இறை தூதரும் அந்த மக்களை அறிவிப்பு செய்து விட்டார்கள். எப்ப அந்த மக்கள் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு ஈமானை ஏற்றுக்கொண்டு
அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்படுவதாக வாக்களித்தார்களோ, தயாராகிவிட்டார்களோ, அல்லாஹ் அந்த நல் அமலை ஏற்றுக்கொண்டு, அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டு, அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு, அந்த இபாதத்தை ஏற்றுக்கொண்டு அதாவது நீக்கி அவர் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வைத்தான். இது குர்ஆனில் சொல்லக்கூடிய வரலாறு. தாயத்தை நான் ஓதி காண்கிறேன். فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை தவிர லம்மா ஆமனோ அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட பொழுது கஷப்னா அன்ஹும் அதாபல் ஹஸீ ஃபில் ஹயாத்தித் துன்யா இந்த உலகத்தினுடைய கேவலமான தண்டனையை அவர்களிடம் நீக்கினோம். வமத்தஅனாஹும் இலா ஹீன் இன்னும் குறிப்பிட்ட சில காலம் வரை அவர்கள் உலகத்தில் இன்பமாக வாழ வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. அன்பானவர்களே, இப்ப நாம செய்யக்கூடிய சாலிஹா நல் அமல்கள் அதனுடைய பரக்கத்தினால் நம்முடைய ஹயாத் நீளமாகும். நாம செய்யக்கூடிய பாவங்களினால் குற்றங்களினால் நம்முடைய ஹயாத் குறையும். திருக்குர்ஆன் ஷரீஃபில் இன்னொரு இடத்துல தான் இப்படி சொல்லி காண்கிறோம். ஒமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த முசீபத்தாக இருந்தாலும் ஃபபிமா கஸபத் ஐதீகும் உங்களுடைய கரங்கள் சம்பாதிப்பதன் மூலமாக தான் அது ஏற்படுகிறது. முசீபத்திலே அகப்பெரிய முசீபத் என்னங்க? திடீரென்று மரணம் வருவதாக. الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون அவர்களுக்கு ஏதேனும் முசீபத் ஏற்பட்டு விட்டால் என்ன சொல்றாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறார்கள். யாராவது மூத்தா போனா உடனே நம்ம என்ன சொல்றோம்? இன்னா லில்லாஹி சொல்றோமா இல்லைங்களா? அப்ப திடீரென்று மரணம் ஏற்படுவது, நம்முடைய ஆயுட்காலம் குறைவது நாம செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக, குற்றங்களின் காரணமாக. அப்ப பாவங்களுக்கு விலகி இருக்கிறோம். இதெல்லாம் மார்க்கத்துல பெரும்பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ குறைந்தபட்சம் அந்த பெரும்பாவனை விட்டால் விலகி இருக்காது. சரி, பாவம் செஞ்சிட்டோம், குற்றம் பண்ணிட்டோம், சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பு செஞ்சிட்டோம்னு சொன்னா உடனே நம்ம தௌபா செஞ்சு அந்த வெளியே வரணும், அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும். நாம தௌபா செஞ்சு அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை தாமதமாக்குகிறான், நம்முடைய மௌத்தை தாமதமாக்குகிறான், நம்முடைய ஹயாத்தை நீளமாக்குகிறான். இது குர்ஆன் ஷரீஃபிலே வரும். அனிஅ்புதுல்லாஹ வத்தகூஹு வஅதீஊனி அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ் தஆலாவை அஞ்சி வாடுங்கள், வஅதீஊனி எனக்கு நீங்கள் கீழ்ப்படுத்த நடங்கள், யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான், வயுஅக்கிருக்கும் இலா அஜலின் முஸம்மா அல்லாஹ் உங்களை பிற்படுத்த வைப்பான், வயுஅக்கிருக்கும் அல்லாஹ் உங்களை பிற்படுத்துவான், சீக்கிரமா மூத்தாக மாட்டான், இன்னும் உலகத்தில் உங்களை வாழ வைப்பான், இலா அஜலின் முஸம்மா இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வரை அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். இந்த பிற்படுத்துவது என்பது நிர்ணயித்த ஆயுட்காலத்தை விட நீட்டிக்க செய்வதுதான். அன்பானவர்களே, உலகத்துல நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள்ல மிக உன்னதமான நல்லறம் எதுன்னு சொன்னா, நம்மளை பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குறாங்கல்ல தாய் தகப்பன், அவங்க செய்யக்கூடிய பணிவிடை, அவங்க செய்யக்கூடிய உபகாரம், அதுதான் ஆகச்சிறந்த நல்லறம். எனவேதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லிட்டு அடுத்த இடத்துல யாரும் சொல்றா, அத்தா அம்மாட்ட நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லிட்டாங்க. وَقَضَىٰ رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا தன்னை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றது அத்தா அம்மாட்ட நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள், தாய் தகப்பனுக்கு நடந்து கொள்ளுங்கள். தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக, அவர்களுக்கு உதவி உபகாரம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை நீளமாக்குகிறார் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் ஷரீஃபில் வாசகம் வருகிறது, மன் அஹப்ப
ஐயுமத்தலஹு ஃபீ உம்ரிஹி, யாரொருவர் தன்னுடைய ஆயுட்காலம் தனக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, வஅய்யுஸாதலஹு ஃபீ ரிஸ்கிஹி, தன்னுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, ஃபல்யபர்ர வாலிதைஹி, அவர் தன்னுடைய பெற்றோரிடத்தில் நல்லவர் நடந்து கொள்ளட்டும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் தகவல் நல்லவர் நடந்து கொள்ள. இன்னொரு வார்த்தை அடுத்து சொன்னாங்க, அதுவும் முக்கியமானது, வல்யஸில் ரஹிமஹு, தன்னுடைய உறவுகளை சேர்ந்து வாழட்டும். இன்னொரு ஹதீஸ் ஷரீஃபில் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸா லஹு ஃபீ அஸரிஹி, யாருக்கு அவருடைய ரிஸ்க் அதிகமாக வேண்டும், பொருளாதாரம் அதிகமாக வேண்டும் என்பது பிரியப்படுகின்றாரோ, யாருக்கு அவருடைய ஆயுட்காலம் ஹயாத் நீளமாக வேண்டும் என்று பிரியப்படுகிறாரோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவுகளை சேர்ந்து வாழட்டும். உறவுகளிலேயே மிக நெருக்கமான உறவு எதுங்க? அத்தாமாவுடைய உறவு தான் நெருக்கமான உறவு. அவங்கள்ட்ட நல்ல முறை நடந்து கொள்ளணும், அவங்களுடைய துவாவை பெறணும், அவங்களுக்கு பணிவுடைய உபகாரம் செய்யணும். அதற்கடுத்து நம்முடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அத்தாமாவுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள், இரத்த பந்தங்கள், அந்த சொந்தங்களை சேர்ந்து வாழ்வதும் நம்முடைய ஹயாத் நீளமானவருக்கு மிக முக்கியமான சபபாக காரணமாக இருக்கிறார். பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சதகா செஞ்சா, யாருக்கா ஒருத்தருக்கு சதகா செஞ்சா ஒரு நன்மை கிடைக்கும். அதே சதகாவை உங்க சொந்த பந்தங்களை யார் தேவையுள்ளதா இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 2 நன்மை கிடைக்கும். சதகா செஞ்ச நன்மை கிடைக்கும், உறவுகளை சேர்ந்து வாழ்ந்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடியோ அல்லது உடல் ரீதியான துன்பமோ கஷ்டமோ ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்படும். அந்த மன உளைச்சல் நமக்கு எப்படிப்பட்ட எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்று சொன்னால், சீக்கிரம் செத்து போனா நல்லது. ஒரு பையன் உதவி செய்ய மாட்டேங்கிறான், எவரும் நம்மளை என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான், சொந்த பந்தம் இருந்து என்ன, சுற்றத்தார் இருந்து என்ன, நம்ம சீக்கிரம் செத்து போனாதான் நல்லது என்ற ஒரு மன உந்துதலை ஏற்படும். அப்படிப்பட்ட சில கஷ்டங்கள் சில நேரங்கள்ல வரலாம். அப்படி வந்தா கூட நீங்கள் மரணத்தை ஆசைப்படாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீக்கிரம் மூத்தாகணும் என்று ஆசைப்படாதீங்க. லா யதமன்னயன்ன அஹதுகுமுல் அல்மௌத மின் துர்ரின் அஸாபஹு, உங்கள ஒருவர் அவருக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தின் காரணமாக கஷ்டத்தின் காரணமாக மௌத்தை வேண்டாம், ஆசைப்பட வேண்டாம். இந்த மௌத்தை ஆசைப்பட வேண்டும் என்ன அர்த்தம்? இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நாம் விரும்பும். சீக்கிரம் மௌத்தாக விரும்பக்கூடாது. ஒருவேளை அப்படி ஆசைப்பட வேண்டிய ஒரு கட்டாய சூழல் அவருக்கு இருந்தால் அவர் அல்லாஹ்வை பற்றி துஆ செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் துஆ கற்றுக் கொடுத்தாங்க. பையக்குள் அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி, இறைவா எதுவரை இந்த உலகத்தில் நான் வாழ்வது எனக்கு நன்மையாக இருக்கும் அதுவரை வாழவேன். ஒத்தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி, எப்ப நான் மரணமாகுவது எனக்கு நன்மையா இருக்கும் அப்ப என்ன மூத்தாரு என்று துஆ செய்யணும். ஒரு அற்புதமான துஆ பாருங்க. நம்முடைய வாழ்க்கை சில நேரங்கள்ல மாறலாம். இன்று ஏற்படக்கூடிய கடுமையான பொருளாதார நெருக்கடி ஒரு 10 மாசத்துல மாறி பொருளாதார வசதி வாய்ப்பு வரலாம். இன்று ஏற்பட்டிருக்கின்ற உடல் ரீதியான பாதிப்பு அடுத்த வருஷத்துல முழுமையாக நீங்கி நல்ல உடல் ஆரோக்கியம் வரலாம். நமக்கு தெரியாது. நாம் எதுவரை வாழ்வது நமக்கு செய்யறது நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ரப்புக்கு தெரியும். அல்லாஹ்வே அதை கொடுத்தோம் பொறுப்பை. ரப்பே எதுவரை உலகத்தில் நான் வாழ்வது எனக்கு நன்மையாக இருக்கும் அதுவரை நான் வாழறேன். எப்ப நான் இந்த உலகத்தில் வாழ்வது எனக்கு நன்மையாக இருக்காதோ, எப்ப நான் மரணமாவது எனக்கு நன்மையா இருக்குமோ அப்ப நீங்க மூத்தாக்கிறேன் என்று வேண்டுமா கேளுங்கள். வெறுமனே என சீக்கிரம் மூத்தாக்கு சீக்கிரம் மூத்தான செய்யறேன் கேட்காதீங்க என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, உலகத்தில் நீண்ட காலம் வாழ்வது என்பது அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், அருள்கொடை. கைருன் நாசி மீண்டும் அது ஹதீஸை நினைவுபடுத்துகிறேன்.
கைருன் நாசி, மக்கள்ல சிறந்தவர் யார் என்று சொன்னால் மன் தால உம்ருஹு, யாருடைய ஹயாத் நீளமாக இருக்கிறதோ, வஹஸன அமலுஹு, யாருடைய அமல் அழகானதாக இருக்கிறதோ அவர்கள் தான் மக்களை சிறந்தவர்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அல்லாஹ்வை இப்படி கேட்கிறோம், ரப்பே ரஹ்மானே, இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழக்கூடிய தௌஃபீக் எங்களுக்கு கொடு, வாழும் காலமெல்லாம் உனக்கு பொருத்தமான பிடித்தமான நல்ல அமல்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய தௌஃபீக் எங்களுக்கு கொடு, வாழும் காலமெல்லாம் உன்னை இபாதத் செய்வதற்கு, உன்னை வணங்குவதற்கு, உனக்கு பொருத்தமான பிடித்த இல்லாமல் செய்வதற்கு எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழக்கூடிய தௌஃபீக்கையும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கையும், மன நிம்மதியோடு வாழக்கூடிய தௌஃபீக்கையும், அவனுக்கு பொருத்தமான பிடித்தமான அமல்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் நாம் எல்லோருக்கும்